ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லட்சுமியை பற்றி நிறைய பேர் விசாரிச்சுட்டே இருந்தீங்க. அக்கா லட்சுமி கண்ணுக்குட்டி போட்டுருச்சா, இல்லை லட்சுமியோட கவு மில்கிங் வீடியோ போடுங்க, கண்ணு போடணும் எத்தனை நாள் இருக்குது, இப்படிலாம் விசாரிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களோட அக்கறைக்கு ரொம்பவே நன்றிங்க. ஆமாம், இந்த வீடியோவில் நம்ம லட்சுமி கண்ணுக்குட்டி போட்டுட்டா அதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தாயும் சேயும் நலமாக இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லட்சுமி பார்த்திங்க அப்படின்னா காலக்கன்று தாங்க போட்டிருக்கு. என்ன அடமலை பெஞ்சாலும் நம்ம வெளில போக முடியல அப்படின்னா கூட நம்ம மாடுகளை மேய்ச்சே தீரணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படியே பழகிடுச்சு. நம்ம என்ன தான் வீட்டில் தீனி கொடுத்தாலும் அந்தளவுக்கு போய் வயலில் மேய்கிற அளவுக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிடாது. ஸோ தவிடு தீவனம் புண்ணாக்குன்னு சொல்லி அடமலையில் எல்லாத்தையும் வச்சு பார்ப்போம். ஸோ ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம கொட்டகையை விட்டு வெளியிலே அவுக்க முடியல. அந்தளவுக்கு நமக்கு வந்து தஞ்சாவூர் வந்து பெங்கால் புயல் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 2 நாள் வரைக்கும் மழை வந்து தூரிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து மாட்டுக்கு முடியாமல் போயிடும்னு சொல்லி நம்மளும் கொட்டாயிலே வச்சுருந்து பார்த்தோம், முடியலைங்க. நம்மளுமே வந்து மாடுகளை காலையில் எந்திரிச்சோமா, சாணி எழுனோமா, பால் கறந்தோமா, மாடுகளை போய் வயலில் கட்டணுமான்னு இருந்து பழகிட்டோம் இல்லையா. கொட்டகையிலேருந்துலாம் மாடை சுத்தமாக என்னால் வச்சுக்கவே முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்து கொட்டகையும் நாஸ்தி ஆகுது, மாடும் அந்த சாணத்திலே படுத்து படுத்து ஒரு மாதிரி ஆயிடுது. அதனாலேயே வச்சுட்டு நம்ம வந்து கேப்பு கிடைக்கும் போதெல்லாம், மழை விடும்போதெல்லாம் அப்படியே நம்ம வயல் பக்கம் பிடிச்சிட்டு போய் மேய்ச்சாச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மழை விடுற டைமில் நம்ம வந்து மாடுகளை மேய்ச்சிட்டு திரும்ப வந்து கொட்டகைகளை கட்டிட்டோம். கீழே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தரையெல்லாமே நாஸ்தி. வைக்கோல் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்தோமோ இல்லையோ, மாடுகள் படுக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து வைக்கோலை விரிச்சு விட்டு தான் வந்து மாடுகளை படுக்கவே வச்சுருந்தோம். ஸோ அது மாதிரி அன்னைக்கு மேய்ச்சிட்டு வந்து கட்டிட்டேன். நைட்டுக்கு கட்டிட்டேன். நைட்டு கட்டும்போதெல்லாம் எந்த ஒரு அறிகுறியும் தெரியல, மாடு கண்ணு போடுற மாதிரியே தெரியல. ஆனால் வயிறு மட்டும் இறங்கி இருந்தது. அந்த முதுகில் எலும்பு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னாலே நம்ம வந்து நாளை எண்ணிக்க வேண்டியதான். 4 நாளோ 5 நாளோ கண்ணு போட்டுரும் அப்படின்ற மாதிரி. மடி வந்து அந்த காம்பு நல்லா வந்து சொரப்பாக இருக்கும், நல்ல ஒரு தடிமனாக இருக்கும் அந்த காம்பு, 4 காம்புமே. அந்த டைமில் தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே வந்து மடியை பார்க்குறது, வயிற்றை பார்க்குறது இப்படி மாதிரி இருந்தேன். நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் போடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் மாட்டை கட்டிட்டு பார்த்துட்டு வைக்கோல்லாம் அள்ளி வச்சுட்டு தான் வந்தேன். வந்துட்டு திரும்ப நைட்டு போய் நம்ம பார்க்குறதில்ல. நைட் நம்ம வந்து ஒரு 7 மணி போல் தான் நம்ம மாடு வேலைகளை முடிச்சுட்டே வந்து வீட்டுக்கு வரோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 மணி போல் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. கோழி வந்து கூண்டு மூடாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. கோழி கூண்டு மூடலை அப்படின்னாலே காட்டுப்பூனை வந்து கோழியை தூக்கிட்டு போயிடும். அந்த ஒரு இதுக்காக கொடையை பிடிச்சிட்டு நான் கொட்டைக்குள்ளே போய் கோழி கூண்டை வந்து மூடிட்டு வரலான்ட்டு போகிறேன். நின்றுக்கிட்டே லட்சுமி பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு கண்ணுக்குட்டியை போட்டுட்டா. எனக்கு ஒரே பயம், என்ன ஆச்சுன்னா திடீர்னு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மாட்டு பக்கம் பார்த்தா கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்லாம் கையும் ஓடல காலும் ஓடல. ஸோ எப்படியாவது கண்ணுக்குட்டியும் மாட்டையும் சேவ் பண்ணணும் இல்லையா. சரி அதை நினச்சி நான் அப்படி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிலாம் நல்லா வந்து வைக்கோல் அள்ளிட்டு வந்து வைக்கோலை போட்டு கண்ணுக்குட்டியை நல்லா தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் மாடை மாற்றி கட்டி அந்த இடமே நாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுருக்கா, ஒரு 1/2 மணி நேரம் போல் கஷ்டப்பட்டுருக்கா. நாங்கள் வந்து நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குது, நம்ம மாடுகளை வந்து பத்திரமா வந்து கொட்டையில் கட்டிட்டோம் அப்படிங்கிற திருப்தியோடு நம்ம வந்து வீட்டில் உட்காந்துட்ருக்கோம். வீட்டை விட்டு வெளியிலே வர முடியல, மழை அந்தளவுக்கு மழை. லட்சுமி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு கண்ணுக்குட்டி போடுற மாதிரி ஒரு வழுவடிக்கிறது அது மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி தெரிஞ்சிருந்தா கூட நான் கண்ணும் கருத்துமாக இருந்திருப்பேன். ஆனாலும் பாருங்கள், நான் நல்ல நேரம் நான் வந்து உள்ளே போகிறேன், கண்ணுக்குட்டி தொப்புனே கீழே விழுது. பார்த்தீங்களா, ஏதோ சாமி தான் வந்து என்னை கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா நிச்சயமாக நான் வந்து கொட்டாய் பக்கம் போய் பார்த்துருக்கவே மாட்டேன். நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு, மாடு வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். எனக்கு திடீர்னு கோழி ஞாபகம் ஏன் வரணும், ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதனால் நான் போகிற நேரமாக பார்த்து தொப்புன்னு கண்ணுக்குட்டி கீழே விழுந்துச்சு. சரி ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம். எல்லாருமே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்க டைமில் வெளி வேலைகளை முடிச்சுட்டு உள்ளே போயிட்டோன்னா குளிர் நடுக்குது, சாப்பிட்டு படுக்கணும் அப்படின்னுமே எல்லா வெளி வேலைகளும் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி திருப்தியோடு தான் இருக்கிறோம். ஸோ என்ன ஏதோ சாமி கொண்டு கூட்டிகிட்டு போய் லட்சுமி கிட்ட விட்ட மாதிரி தான் எனக்கு இந்த நேரம் தோணுச்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்துட்டோமே இந்த டைமுக்கு, இல்லைனா கண்ணுக்குட்டி எப்படி கடந்திருக்குமோ. கீழேயுமே வந்து ஃபுல்லாக கொட்டாய் ஃபுல்லாக அப்படியே ஒலையாக்கிருச்சு. நின்று நானுமே வந்து மாட்டை ரொம்ப நீளமாக விட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி சென மாடாச்சே, காலுக்குள்ள பின்னிக்க போகுதுன்னு சொல்லி கரெக்டாக அந்த 1 முழம் நீளம் தான் நான் விட்டு கட்டியிருந்தேன். கண்ணு போடுற மாதிரி இருந்தால் கைத்தை நான் எப்போவுமே அவுத்து விட்டுருவேன். ஃப்ரீயாக நின்று தான் மாடுங்க கண்ணு போடும், நான் பக்கத்துலேயே இருப்பேன். ஸோ நைட் டைமில் கண்ணு போட்டது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையில் கஷ்டம் அப்படின்னாலும் நான் வந்து பார்த்துட்டேன் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமே. அந்த டைமில் நம்ம போய் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட நான் கூப்பிட்டு சொல்லலை. கண்ணுக்குட்டி போட்டுருச்சு வாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா மழை பெய்யுது, பிள்ளைங்க எல்லாம் ஓடியாரும் கண்ணுக்குட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அதனால் சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. நான் வந்து மாடை தனியாக பிடிச்சி கட்டி கண்ணுக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து தூக்கவே முடியல, அவ்வளோ பெரிய கண்ணுக்குட்டி. தூக்கவே முடியல. என்ன கண்ணுக்குட்டின்னு பார்க்கலான்னு ஆர்வம் பார்த்தா காலக்கண்ணு. சரி ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் அரை மனசு தான், கிடேரி போட்டு தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சொல்லிட்டு அப்படியே கண்ணுக்குட்டியும் தூக்கிட்டு வந்துமே ஊட்ட விட்டோம். ஊட்ட விட்டுட்டு இருக்கேன். அப்போ தான் வந்துட்டு மாமியார்
பார்த்துருப்பாங்க போல் வீட்டிலேருந்து. சரி போனவள ரொம்ப நேரமாக காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருக்காங்க. நான் வந்து கன்னுக்குட்டியை ஊட்ட விட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் மாடு கன்னுக்குட்டி போட்டுருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாரும் போய் சத்தம் போட்டு என்னை கேட்டாங்க. ஆமாம் கன்னுக்குட்டி போட்டுருச்சு. என் பையன் குட்டி கேட்காமா கன்னுக்குட்டி போட்டுருச்சா? ஆமாப்பா கன்னுக்குட்டி போட்டுருச்சுப்பா. என்ன கண்ணு அப்படி எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா லட்சுமியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கிடேரி கன்று போடணுன்னு தான் ஆசைப்படுவோம். ஏன்னா அவள் மாடு நல்ல நீட்ட வாட்டமாக சூப்பராக இருப்பா. பாலுமே வந்து அதிகமாக கறப்பா. அதனால வந்து எனக்கு கிடேரி கன்று வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். வந்து கன்று நம்ம வீட்டுக்கு வந்து 3வது கன்னுக்குட்டி போடுறா. ஃபஸ்ட்டு வந்ததுமே காளக்கன்று போட்டுச்சு. அதுக்கப்புறமா 2வது பார்த்தீங்க அப்படின்னா கிடேரி கன்று போட்டுச்சு. இது வந்து 3வது கன்று. 2வது போட்ட கிடேரி கன்று நான் ஆசையாக வளர்த்தேன். அந்த கன்னுக்குட்டி மேலே எல்லாருக்குமே ஒரு கன்று வீட்டுக்கு வரவங்களுக்கு மேலே. ஏன்னா மாடு மாதிரியே இருக்கும். அது நல்ல நீளமாக இருக்கும். சின்ன கன்னுக்குட்டி தான். ஒரு 1.5 வருஷம்னு வைங்களேன். 1.5 வருஷம் 1.25 வருஷம் அந்த கன்னுக்குட்டி நின்னது. நல்ல நீட்ட வாட்டமாக பெருசாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டுமே இந்த கன்னுக்குட்டி விற்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. எனக்கே கஷ்டமாக இருக்கும். என்னடா வரவங்களாம் கன்னுக்குட்டி விற்கிறீங்களான்னு கேட்குறாங்களேன்னு சொல்லி நான் அடிக்க டிஸ்ட்ரிக்ட்லாம் சுற்றி போடுவேன். ஆனாலும் அந்த கன்னுக்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போயிடுச்சு. திடீர்னு வந்து ஜுரம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சக்காமாலன்னாரு, அம்மான்னாரு. டாக்டர் வர சொல்லி பார்த்ததுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு போனார். ஒரு 3 நாள் கழித்து திரும்ப வந்து இன்ஜெக்ஷன் போட்டார். சரியாகலை. எங்களால் காப்பாற்ற முடியல. இறந்து போயிடுச்சு. ரொம்பவே வந்து பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்னடா ஆசையாக வந்து கிடேரி கன்று வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு கால மாடு நிற்கும்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடு நாங்கள் 53,000க்கு வாங்கினோம். ஸோ வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்கின மாடு அப்படின்றதுனால ஒரு கிடேரி கன்னுக்குட்டி இது கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ பரவாயில்ல. இப்போ வந்து காளக்கன்று போட்டிருக்கா. அதனாலையும் வந்து வெறுப்பாக கட்ட முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எது எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாடு கன்னுக்குட்டி 2மே வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிக நேரம் நாங்கள் வந்து குளிப்பாட்டலை. ஸோ அங்கங்கே எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருந்ததோ அந்த இடத்த மட்டும் தேய்ச்சி விட்டு கழுவி. ஏன்னா பால் கறக்க முடியாது. மாடு வந்து ரொம்ப சேரும் சகதியமாக இருந்ததுனால கழுவினா தான் நான் மாட்டுக்கிட்டே போவேன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து கன்னுக்குட்டி மட்டும் அது வரைக்கும் விட்டுட்டு இருந்தேன். காலைல எழுந்ததுமே வந்து மாட்டை குளிப்பாட்டிட்டு தான் பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு மாட்டை குளிப்பாட்டிட்டு தான் வந்து நான் பாலே கறந்தேன். ஏன்னா நம்ம கறக்காமையும் விட முடியாது. இது ஃபஸ்ட் நாள். நானும் எங்கள் பாப்பாவும் தான் சீம்பால் குடிப்பேன். எங்கள் வீட்டில் யாருமே சீம்பால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து பாப்பா வந்து ஹாஸ்டல் போயிட்டா. சரி நம்ம ஒரு ஆளுக்காக சீம்பால் கறந்து காய்ச்சறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சீம்பால் காய்ச்சவே இல்லை இந்த தடவை. கறந்து அப்படியே போயிட்டு நான் கிணத்துல தான் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட் நாள் வந்து சாமிக்கு அப்படிங்கிற மாதிரி முதல் நாள் வந்து நான் கிணத்துல தான் ஊற்றுவேன். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா கறந்து நம்ம வந்து சீம்பால் காய்ச்சறது. அப்புறம் வந்து நம்ம டாமிக்கு கொடுத்துருவோம் நிறையா. ஏன் கிணத்துலேயே வேஸ்ட்டாக ஊற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் பைரவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாமிக்கு நிறைய பால் குடிப்பான். அந்த ஒரு 5 நாள் 6 நாள் வரைக்கும் நம்ம வந்து டிப்போவுக்கு பால் கொடுத்து விட முடியாது. 7வது நாள் 9ஆம் நாள் அந்த பக்கம் தான் கொடுத்து விடுவோம். கன்னுக்குட்டியும் அவ்வளோ பாலையும் குடிக்க மாட்டா. அதனால் வந்து ஃபுல்லாக மடிக்கட்டு ஆயிரும். அப்படினால சொல்லிட்டு எல்லா பாலையும் கறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிணத்துல ஊற்றிட்டு ஃபுல்லாக நம்ம டாமிக்கு சாப்பாடே கிடையாது. அந்த 5-6 நாள் வரைக்கும் பாலே தான் குடிச்சிட்டு இருப்பான். ஸோ அது மாதிரி தான் நான் செய்வேன். ஒரு 7 நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டிப்போவுக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதுலேருந்துமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு சிந்து, லட்சுமி, பார்வதி 3 பேருமே பால் வந்து கறவை இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா காலை நேரத்தில் ஸ்கூலில் அனுப்புறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லட்சுமியும் சேர்த்து கறக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கிற மாதிரியா இருக்குது. சீக்கிரம் எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வெளியில் வந்தேன்னா எனக்கு எப்படியும் ஒரு 30 நிமிஷம் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கறந்தேன் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் கறக்கலாம் 3 மாடும். கை வலி வந்துடுது எனக்குமே வந்து ஒரு 35-40 நிமிஷம் வரைக்கும் எனக்கு மாட்டுக்கிட்டே சரியாக போயிடுது. கன்னுக்குட்டியை மாற்றிக்கிட்டது அப்படி இப்படின்னு. கரெக்டாக 7:15 தம்பி வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ அந்த டைமிங்லாம் கொஞ்சம் இப்போ எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போ வந்து இப்போ பழகிடுவேன். இப்படி இப்போ தானே ஸ்டார்டிங்கு ஒரு 2-3 நாள் தான் பால் கறந்து கொடுத்து விட்டுட்டுருக்கேன். கொஞ்சம் சிரமமாக தெரியுது. ஸோ இப்படி வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் எனக்கும் பழகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லட்சுமி கன்னுக்குட்டி போட்ட வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையுமே போயிட்டு இதை முடிஞ்சோடனே பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுமே வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.